கோல் விசுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்த்த பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸும் மல்டிமில்லியனர்ஸும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலான்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்படி அது உண்மையாக இருந்தால் அதுக்கும் நான் சொன்ன கோல் விசுவலைசேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? பேசலாம் வாங்க. நான் உங்கள் முஜி. வெல்கம் டு ஒன் பேஜ் செக்ஷன். ஜிம் கேரி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் 90s 80s தான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை மனசில் சுமந்துக்கிட்டு ஒருவேளை உணவுக்கு கூட காசு இல்லாமல் ரொம்ப வறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சரியா 1985 ஜிம் கேரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாரு. ஒரு எம்டி செக்கை எடுத்து அதில் 1995 வருஷத்தை போட்டு தேங்க்ஸ் கிவிங் டே, அதாவது அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்படுற தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு அவருக்கு ஆக்டிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து $10 மில்லியன் அவரோட சேலரியா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே டூப்ளிகேட்டா ஒரு செக்கை ரெடி பண்றாரு. அவர் உருவாக்கின அந்த போலி செக்கை டெய்லி காலையில் எஞ்சோன ஒரு வாட்டி அவர் பார்த்து ஓகே நம்மளுக்கு $10 மில்லியன் சேலரி கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவாராம். அப்படி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அதை உண்மையாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் டே பை டே பண்ணிட்டே வந்திருக்காரு. 1990 அவர் நடிச்சு வெளியான டம்ப் அண்ட் டம்பர், மாஸ்க் 2, ப்ரூஸ் ஆல்மைட்டி போன்ற படங்கள்லாம் உலக அளவுல பிரம்மாண்டமான ஹிட் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் அவர் பேச்சு தான் பேசப்பட்டிருக்கு. சரியா 1994 அவர் நடிச்ச டம்ப் அண்ட் டம்பர் அப்படின்ற படத்துக்கு நியர்லி $10 மில்லியன் அவருக்கு சேலரியா செக்கா கொடுத்துருக்காங்க. இதைத்தான் கோல் விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். நம்ம பிரெயினை நம்ம நம்ப வைக்கணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பிரெயினுக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்டை தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கில் நெப்போலியன் ஹில்ஸ் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாரு. நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நோட் எடுத்து தெளிவாக எழுதுங்க. டெய்லி காலையில் எஞ்சோன்னா நீங்கள் எழுதுன அந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணதான் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் பிரெயினை நம்ப வைங்க. ஒரு நாள் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். ஒரு பேப்பரை எடுத்து நம்ம நினைக்கிறதெல்லாம் எழுதுனா அது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தான் ரெட் கார் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஒரு ரெட் கலர் கார் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் ரெட் காராக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுக்கான அர்த்தம் ரோட்டில் வழக்கத்துக்கு மாற எல்லாருமே ரெட் கலர் கார் ஓட்டுறாங்கன்னு கிடையாது. நீங்கள் ரெட் கலர் கார் வாங்க போகிறீங்கன்றதை உங்கள் பிரெயின் நம்பி அங்கே இருக்கிற காருங்களில் வெறும் ரெட் கார் மட்டும் தான் உங்கள் பிரெயின் நோட்டீஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். நீங்கள் மற்ற என்னென்ன கார் பார்த்துவீங்கலாம் மறந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த ரெட் கலர் கார் மட்டும் தான் பிரெயினில் நிற்கும். அதை மட்டும்தான் உங்கள் பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு கார் கலரையே நம்ம பிரெயின் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட அச்சீவ்மெண்ட், நம்மளோட கோல், அது எதாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆக்டராக இருக்கலாம், ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக இருக்கலாம், என் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன ஆகுறீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதி டெய்லி நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு சொன்னீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ சும்மா ஒரு பேப்பரில் எழுதி வச்சா அது நடந்துருமானா? கண்டிப்பாக நடக்காது. அதை சாத்தியமாக்கிறதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸும் எல்லா ஆக்ஷனும் நம்ம லைஃப்பில் நம்ம டே பை டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணுனா கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கோல் விசுவலைசேஷன் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட். சக்ஸஸ் எப்பயுமே ஒரு நாளில் வராது, பட் ஒரு நாள் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி போக போக பேசலாம். மறக்காமல் மைல்ஸ் வித் முஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக பார்க்கலாம்.